லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன அமுதா நீ? நான் இப்படிலாம் உன்னை யோசிச்சு பார்த்ததே இல்லை. என்ன அடி, என்ன ஃபைட்டு! இந்த கையா பம்பு பண்ணவங்கள புரட்டி எடுத்துச்சு. இந்த கை இது வரைக்கும் பிள்ளையாருக்கு பூ போட்டோம், வீட்டில் டீ போட்டுன்னு தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் இந்த கை தப்பு பண்ணவங்களோட சண்டையும் போடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் அழகி, எப்படி அமுதா ஒருத்தர் தூங்கும்போது கூட எப்படி இம்புட்டு அழகா இருக்க முடியும்? நான் ஒரு மடையன், உன்னை தெரிஞ்சோ மாமா மாமா விஷயம் கேள்விப்பட்டீங்களா மாமா? ஏய், என்ன விஷயம்? எதுக்கு மட்டும் பதட்டமா வர? உங்க ஆசை தங்கச்சி பண்ண விஷயம் தான். என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி குதிப்பீங்களே, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சாலா? வட்டிக்கு காசு வாங்கினா திருப்பி கொடுத்துதானே ஆகணும். கொடுத்த காசை திருப்பி கேட்டதுக்கு நம்ம முத்தண்ணனை நடு சந்துல வச்சு அடிச்சு வேட்டிய உருவி அசிங்கப்படுத்திருக்காங்க. இங்க நான் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னமோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட புத்தி வந்துருச்சு போல. அதுங்கதான் மான ரோஷத்துக்கு அஞ்சாத குடும்பமாச்சே. ஏய் நாகு, சும்மா என்ன நடந்ததுன்னு தெரியாம உன் பாட்டுக்கு பேசாத. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் வாய் அடக்குறதுல குறியா இருக்கீங்க? அவ பண்றது உங்க கண்ணுக்கு தெரியுதா? இங்க பாருங்க மாமா, நாம எல்லாருமே ஒரே தொழில் பண்றவங்க. இப்போ முத்தண்ணன் போய் சங்கத்துல இந்த பிரச்சனையை சொன்னாலோ இல்ல போலீஸ் கேஸ்னு போனாலோ யாருக்கு அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. இல்ல மாமா, எனக்கு இது எதுவுமே சரிப்பட்டு வரும்னு தோணல. நீங்க யோசிக்காம நம்ம முடிவு பண்ண மாதிரி அதுங்களோட இருக்கிற சங்காத்தத்தை அப்படியே அறுத்து விட்டுருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நாளைக்கு இதுங்க இழுத்துட்டு வர பிரச்சனைக்கெல்லாம் நாம பஞ்சாயத்து பண்ணணுமா சொல்லுங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா, இவங்க உங்களை தேடி தான் வந்திருக்காங்க. வணக்கம்மா. ஐயா வாங்க ஐயா, வாங்க வாங்க. நாங்க கானாடு காத்தான்லேருந்து வரோம்மா. அமுதாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சிதம்பரம் ஐயா தான் அனுப்பி விட்டாங்க.
அப்படிங்களா? ஆமா. உள்ள வாங்க. ஆ. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம், உட்காருங்க. நான் போய் அமுதாவை கூட்டிட்டு ஆ வரேன். சரிங்கம்மா. அம்மா அமுதா, அமுதா கண்ணு. சொல்லுங்க அத்தை. அமுதா, உன்னைய பார்க்க உங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க அப்பிச்சே அனுப்பி விட்டாங்களாம். போய் என்னன்னு பாரு. ஆ. நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புச்சியா? சரிங்க அத்தை, நான் போய் பாக்குறேன். வாங்க ஐயா. வாத்தா, வணக்கம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கான்தா. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஐயா, சொல்லுங்க. முதல்ல காப்பி எடுத்துக்கங்க. ஆ ஏதோ செய்தின்னு சொன்னீங்களேயா? ஆமாத்தா, பஞ்சாயத்துல உன் மேல பிராது கொடுத்துருக்காங்க. வர்ற வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்து, அதுக்கு உன்னை வர சொல்ல தான் வந்திருக்கேன். எது பஞ்சாயத்தா? ஆமாத்தா. இந்த விஷயம் அப்புச்சிக்கு தெரியுமா? பிராதி யார் கொடுத்தா? பிராது கொடுத்ததே உன் அப்புச்சி தான்தா. என்னன்னு சொல்றீங்க? அவங்க எதுக்கு மக மேல பிராது கொடுக்கறாங்க? அமுதாவுக்கு பணங்காசுகளை கொடுத்துட்டு இந்த உறவே வேணான்னு காசை வெட்டி போட்டுடலான்னு சொல்லி சிதம்பரம் ஐயா முடிவு எடுத்திருக்காங்க. அமுதாமா, என்னத்தா? இந்த முடிவை அப்புச்சியே எடுத்தாங்களா? பிராது கொடுத்ததே அவர்தான்றேன். பிறகு இப்படி கேட்டா எப்படி ஆத்தா? அப்போ அவங்க கிட்ட என்னோட முடிவையும் சொல்லிடுங்க. நான் இந்த பஞ்சாயத்துக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்லிடுங்க. நீ வரலன்னா கூட பரவாயில்லாத்தா. உன் புருஷன் இல்ல உன் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்தா கூட போதும். இல்ல, ஏன் சார்பாவும் அங்க யாரும் வரமாட்டாங்க. இருங்க இருங்க. இல்ல அத்தா, ஊர் பஞ்சாயத்து கூட்டி இருக்கு. நீ மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தக வந்துதான் ஆகும். சரிதா, பாத்துக்கிறங்க. நாங்க கிளம்புறோம். வரமா? சரிங்க. சரிங்க. என்ன கண்ணு, என்ன இதெல்லாம்? விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். என்னடா மாப்ள, காலங்காத்தால வெளியே கிளம்பிட்ட? பஞ்சாயத்துக்கு மாமா. பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? மாப்ள, அமுதா இல்லாம நீ அங்க போறது சரிப்பட்டு வராது மாப்ள. இல்ல, நான் பாத்துக்கிறேன் மாமா. டேய் மாப்ள, நான் சொல்றேன் கேளடா. டேய் மாப்ள, நில்றா டேய். என்னவே எல்லாத்தையும் எடுத்தம் கவுத்தன்னு ரொம்ப யோசிக்கிறானே.
என்னக்கா அவன் பஞ்சாயத்து போறேன்னு ஏதோ போயிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு பாத்திரம் விளக்கிட்டு இருக்க. ஏத்தா அமுதா, நீ போலையா? உன் அப்பச்சி கூட்டுற பஞ்சாயத்து போறேன்னு போறேன். பணம் காசு கொடுத்து ஏதோ காசெல்லாம் வெட்டி போட்டு உறவு அத்து விட போறாராமே. என்னமா நடக்குதுங்க? ஏதோ கடன் பிரச்சனை முடிவு வெட்ட போறேன் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? நீங்க ரெண்டு பேரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த சோத்தை பார்த்து பேசலாம். உங்களெல்லாம் அங்க போய் அவன் என்ன பண்ணி தொலைக்க போறான்னு தெரியலையே. பாத்தி அமுதா, நீ அம்புட்டு தூரம் படிச்சு படிச்சு நாங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லியும் இவன் கிளம்பி போயிருக்கான். கண்ணு, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். அவன் போறதுக்குள்ள நீ போயிடுமா. என்னைய இழுக்கிறதுக்குன்னே பண்றான் இந்த பையன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ஈஸ்வரா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்கப்பா. சந்திரமையா, நீங்களே சொல்லுங்க, எதுக்கு இந்த பஞ்சாயத்துன்னு இந்த ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பஞ்சாயத்தாருக்கு வணக்கம். என் மூத்த மகளை ரங்கூனார் குடும்பத்து கதிரேச மகனுக்கு கொடுத்திருந்தோம். கல்யாணத்துல நடந்த பிரச்சனை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தோட உறவு வேணாம், முடிச்சுக்கலான்னு இதே பஞ்சாயத்துல நான் நின்னேன். அப்ப என் மக அறுத்து விடுறதுக்கு ஒத்துக்காம அந்த குடும்பத்தோட போயிட்டா. இப்ப என்னை மதிக்காம என்னை அவமானப்படுத்திருக்கா. என் பொண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணி காசு முடிஞ்சிட்டு இந்த பஞ்சாயத்துல வந்து நிக்கிறேன். சும்மா முடிச்சுக்கல ஐயா. பெத்த கடனுக்கு இதுல 60 பவுன் நகையும் 15 லட்சம் ரூபாய் பணமும் இருக்கு. 2 காணி நிலமும் கொடுத்துட்றேன். இதை எடுத்துக்கிட்டு காசை வெட்டி போட்டு அத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பமும் வேண்டாம், என் பொண்ணும் வேண்டாம். அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், வண்டி எடுங்க. போலாம். சதும்பரையா, சொல்றதுக்கு மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? அம்புட்டுதாங்க. எங்க பக்கம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணுமோ அத பஞ்சாயத்துக்காரங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏப்பு செந்தில, உனக்கு ஏதாவது சொல்ல இருக்காப்பு? தம்பி, பஞ்சாயத்துல இப்படி அமைதியா இருக்கிறது அம்புட்டு மரியாதை இல்ல. போ, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. என்ன மேற்கொண்டு பேச ஏதாவது இருக்கா? அப்போ நீ செஞ்ச தப்பெல்லாம் மனப்பூர்வமா ஒத்துக்கிற, அவ்வளவுதானே? ஆமாங்க. பிறகு என்னப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அடுத்து ஆக வேண்டியதை நம்ம பார்க்க வேண்டியதான். என்ன பூசாரியா, எல்லாம் தயாரா இருக்குல்ல? தயாரா இருக்கீங்க. அப்புறம் ஆரம்பிச்சிருங்க. ஆகட்டுங்க. காசு வெட்டி போறதுன்னா ஒன்னும் விளையாட்டு இல்ல. ஒரு தடவை சேன கருப்பு சாட்சியா இருந்து 2 பக்கமும் வேணான்னு முடிவு பண்ணிட்டா 2 தரப்புல இருந்து முக்கியமான ஆளுக வந்து அந்த சேன கருப்பை சாட்சியா வச்சு காசை வெட்டி இந்த பால்ல போட்டு போயிடணும். அதுக்கு பிறகு அம்மா புள்ள உறவா இருந்தாலும் சரி, அப்புச்சி புள்ள உறவா இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் காசை வெட்டி போட்டுட்டா அவங்க யாரோ இவங்க யாரோ. காசை வெட்டி போட்டதுக்கு அப்புறமா அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, பேச்சுவார்த்தை அறவே கூடாது. ரொம்ப முக்கியமா
பொண்ணு எடுக்கவும் கூடாது, பொண்ணு கொடுக்கவும் கூடாது. இது எல்லாத்துக்கும் 2 பக்கம் சம்மதம் தானா? சம்மதங்க. ஆரம்பிச்சிடலாம். ஐயா சிதம்பரையா, முன்னாடி வாங்க. வாங்க இப்படி. தம்பி நீங்கள் வாங்க. தம்பி உறவு காசை கொடுப்பா. ஐயா, காசை வெட்டி உறவு முடிச்சுக்குங்க. சிதம்பரையா, உறவு காசை கொடுங்க. இந்தாங்க தம்பி, காசை வெட்டி உறவு முடிச்சுக்குங்க. என்னப்பா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, அமுதவனை என்னைக்கு பார்த்தனோ அப்பவே எனக்கு பிடிச்சு போச்சு. அவதையும் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி எங்க அம்மாவும் அந்த புள்ளைய பிடிச்சு அவளைதான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. அந்த ஆண்டவனே போட்டு முடிச்சுதான்னு தோணுச்சு. இந்த கல்யாணம் முடிவான பிறகு நான் ஒரு வாத்தியார் இருக்கிறதுனால தான் அவ கட்டிக்க சம்பாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவளை ஏமாத்தக்கூடாது, உண்மையை சொல்லிடணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. இவ்வளோ இடைஞ்சலுக்கு நடுவில் இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னா இந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த ஆண்டவனி நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏப்ப அவங்க தான் பிரிச்சு தரேன்னு சொல்றாங்கல்ல, அதை வாங்கிட்டு போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா, இவர் கொடுக்க நினைக்கிற சொத்தை விட விலை மதிப்பே இல்லாத சொத்து ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. நீ சொல்றது ஒண்ணும் புரியல. இப்ப அமுதாவை தான் சொல்றேன். அவளே வந்துட்டா, வேற எதுக்குயா இதெல்லாம்? அது அவங்க கிட்டே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். அப்புறம் இந்த உறவு வேணும் வேண்டான்னு முடிவெடுக்கிற உரிமை அது என்கிட்ட இல்லை, அது அமுதாவோட உரிமை. அதை அவளே முடிவு பண்ணிப்பா. என்னப்ப பஞ்சாயத்துக்கு வந்து திடுது பண்ண முடிவை மாத்தி சொல்றியா?
அப்புச்சி நல்லா இருக்கியலா? ஐயா இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. எப்பயும் கடைசி நேரத்துல வந்து குட்டைய குழப்பறதே உங்க குடும்பத்துக்கு பொழப்பா போச்சு. சீக்கிரம் காசை வெட்டி போட்டு இதுங்களை வாங்கிட்டு போக சொல்லுங்க. என்னத்தா நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க, சரி பரவாயில்ல வந்துட்ட. அப்புச்சி காசை வெட்டி போட்டுட்டு உன் உறவே வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த காசை வெட்டி போட்டுட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போத்தா. இல்லைங்க ஐயா. என்னத்தா சொல்ற? அப்புச்சி மகங்கிற உறவு புருஷன் பொண்டாட்டி உறவை விட ரொம்ப பெருசு. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு நாமளா தேடிக்கிறது. ஆனா அம்மா அப்பாங்கிறது கடவுளா கொடுக்கறது. அப்படி ஒரு உறவை கடவுளா நினைச்சா கூட அந்த உறவை பிரிக்க முடியாது. அவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் அப்புச்சி கிட்ட இருந்து சொத்து எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். ஆனா அவங்க என் அப்புச்சிங்கிற உறவை மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது.